ஆதவ் அர்ஜுனா பேசுனது சரியில்லை. விஜய்க்காக இன்று வேலை பார்த்துள்ளார் என போர்க்கொடி தூக்கியுள்ளார் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ். ஏற்கனவே ஆதவ் மீது விசிக சீனியர்கள் கடுப்பில் உள்ள நேரத்தில் அவரது பேச்சு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புத்தக வெளியீட்டு விழாவா அரசியல் விழாவா என பலரும் குழம்பும் அளவுக்கு மேடையில் விஜயை வைத்துக் கொண்டே திமுகவை அட்டாக் செய்துள்ளார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, அண்ணன் திருமாவளவன் இங்கு இல்லை, ஆனால் அவர் மனசாட்சி இங்குதான் இருக்கிறது. 2026 தேர்தலில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். பிறப்பால் இனி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாக கூடாது. தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் கருத்தியல் தலைவர்தான் ஆள வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறும் மன்னராட்சியை கேள்வி கேட்டால் என்னை சங்கி என்கிறார்கள் என்று ரவுண்டு கட்டினார். அவரது பேச்சு திருமாவளவனுக்கு நெருக்கடியை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஆதவ் பேசியது தவறு என விசிகாவுக்கு உள்ளேயே புயல் கிளம்பியுள்ளது. இது நூல் வெளியீட்டு விழா கிடையாது, அரசியல் நிகழ்ச்சி என ஒரே போடாய் போட்டுள்ளார் விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ். இது கண்டிக்கத்தக்க பேச்சு என்றும் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு உள்ளது என்றும் சொல்லியுள்ளார். மிகவும் முக்கியமாக விஜய்க்கு வேலை பார்ப்பவராக ஆதவ் அர்ஜுனா மாறி இருக்கிறார் என சொல்லியுள்ளது கவனிக்க வேண்டிய ஒன்று. விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் விஜய்க்காக வேலை பார்க்கிறார் என அந்த கட்சியை சேர்ந்தவரை சொல்லியுள்ளது கட்சிக்குள் நடக்கும் மோதலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஆதவுக்கு எதிராக திருமா நடவடிக்கை எடுப்பார் என அடித்து சொல்லியுள்ளார் ஆளூர் ஷானவாஸ். ஒருவேளை திருமா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கட்சியில் இருப்பவர்களே எதிர்த்து நிற்கக்கூடிய சூழலும் உருவாகி திருமாவுக்கு நெருக்கடி வர வாய்ப்புள்ளது. ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும் போது 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவனையே துணை முதல்வராக கூடாது என ஆதவ் சொன்னது அரசியல் பக்குவம் இல்லாத பேச்சு என எம்பி ரவிக்குமார், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆரம்பத்தில் இருந்தே ஆதவ் மீது விசிக சீனியர்கள் கடுப்பில் இருக்கின்றனர். குறுகிய காலத்திலேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்பட்டது. தற்போது கட்சியின் முக்கிய முடிவுகளில் அவரது தலையீடு இருப்பதாகவும் விசிக தொண்டர்களின் ஆதரவு தனக்குத்தான் இருக்கிறது என ஆதவ் சீனியர்களிடம் காட்டிக்கொள்வதாகவும் பேச்சு அடிபடுகிறது. விசிக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு திமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என கட்சி சீனியர்கள் நம்பும் நேரத்தில் ஆதவின் பேச்சு அதற்கு ஆப்பு வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக விசிகவினரே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதில் திருமா எடுக்க போகும் நடவடிக்கை கூட்டணியை தாண்டி விசிகாவை இரண்டாக உடையாமல் தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.